ஸோ அவங்க சொன்ன முதல் வார்த்தை நேர்மையா இருக்கணும், நமக்கு நாமே நேர்மையாக இருக்கணும். சரியா? நேர்மை அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு லாயல்ட்டி இருக்கணும். லாயல்ட்டி அதான் நேர்மை. லாயல்ட்டி அப்படிங்கிறது நமக்கு நாமே இருக்கணும். ஒண்ணு. அதுக்கப்புறம் நிறைய படத்துல பாத்தீங்கன்னா சில போலீஸ்னா அவங்க வந்து எதிர்த்து பண்றது இதெல்லாம் வந்து படத்துல வேணா நல்லா இருக்கும், பட் நம்மளோட ஒர்க் பண்றவங்களோட நம்ம அனுசரிச்சு போகணும் அப்படின்னு சொன்னாங்க சார். ஒரு ஆட்சித்தலைவர் அப்படிங்கிற ஒரு பெயரில் நம்ம வந்து அதிகாரத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ரொம்ப அதிகாரமாக நான் சொல்கிறத கேளு, நான் உடனே இப்படி மாற்றி போடுவேன், அப்படி மாற்றி போடுவேன், அதை பண்ணி விடுவேன், இதை பண்ணி விடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப அராஜக அதிகாரம் பண்ணாமல் என்ன பண்ணணுமா, ஒவ்வொருத்தரையும் அரவணைச்சு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அது படத்துக்கு வேணால் சாத்தியம். இந்த கல்லூரிகள்லாம் படம் ரொம்ப ஜாலியாக இருக்கிறது, ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் கிண்டல் அடிக்கிறது, அப்படியே ஊர் சுற்றிட்டு போகிறது மாதிரி காமிப்பாங்க. அப்படிலாம் எந்த கல்லூரியில் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. எந்த கல்லூரியிலையும் நான் படித்த காலங்களிலேயே சரி, நான் படித்த காலங்களையும் சரி, இப்போ இருக்கிற காலங்களையும் சரி, கல்லூரிகளில் அப்படிலாம் நம்ம படத்தில் காண்பிக்கிறதுங்கிறது வேற, நம்ம அனுபவிக்கிறதுங்கிறது வேற. ஸோ ரெண்டாவது அப்படி எல்லாரையும் அனுசரித்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சூப்பர். வாட் அபவுட் வேற எதுவும் இருக்கா? ஆமா சார். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபைனலா சேலஞ்சஸ்க்கு 2 தான் சார் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபைனலா சொன்னது என்னன்னா, டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. சூப்பர். இன் ஜெனரல் எல்லாருக்கும் காமன். அதான் நான் சொன்னேன். ஒருபோதும் நீங்க நேரத்தை வீணடிக்க கூடாது. ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா அப்பவே செய்யணும். இம்மீடியட் ஆக்ஷன் அப்படிங்கிற போது அதை கரெக்டா டிசிப்ளினா ஃபாலோ பண்ணணும். சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சில நேரங்களில் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். தியாகம் இல்லாம நம்ம வந்து வெற்றி அடைய முடியாது. வில்லிங் டு சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் நான் போட்டு காமிச்சேன். அதே மாதிரி மீனிங்ஃபுல்லா இருக்கணும்னு சொன்னேன். நம்ம லைஃப் வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி நெவர் கியூட். ஒரு காரியத்தை இறங்கிட்டோம்னா அதுல இருந்து ஒருபோதும் பின்வாங்க கூடாது. நெவர் கியூட். அதே மாதிரி பர்சூட் ஆஃப் நாலேஜ். பர்சூட் ஆஃப் நாலேஜ்ங்கிறது வந்து என்னன்னா, நிறைய நாலேஜை விருத்தி பண்ணிட்டே இருக்கணும். இன்னைக்கு மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் தினம் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கணும். சிட்டுக்குருவிகள் தினம் அன்னைக்கு தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். புரியுதுங்களா? நீங்கள் ஃபியூச்சரில் கூட நீங்கள் வந்து ஒரு அட்ரஸ் பண்ணும்போது ஒரு அரசு அதிகாரியாக உருவாயிட்டு நான் மார்ச் 20 அப்படி தான் நான் ஜாயின் பண்ணேன். இப்போ மார்ச் 20 அன்னைக்கு வந்து உலக சிட்டுக்குருவிகள் தினம் அப்படி பாடம் நடத்தும்போது நீங்கள் சொல்லலாம், இப்போ சிட்டுக்குருவிகள்னு ஒரு இதை வச்சு அன்னைக்கு சார் அவ்வளோ கொடுத்தாரு, அவ்வளோ விஷயம் பேசினாரு. அப்போ என்ன பண்ணணும்? பர்சூட் ஆஃப் நாலேஜ். நாலேஜை என்ரிச் பண்ணிக்கணும். தெரிஞ்சதை நல்லா தெரிஞ்சுக்கணும், தெரியாததை இன்னும் சூப்பராக தெரிஞ்சுக்கணும். அதான் சொல்கிறது. நல்ல நம்ம சான்ஸ் வந்தால் விட்டுறக்கூடாது. இப்போ மெய்யம்மை பேசுங்கன்னா பேசுகிறாங்க பாருங்கள் ஆன்லைனில். அப்போ நம்ம கிளாரிட்டி இருக்குது. நமக்கு வந்து டேர்ன். இப்போ நம்ம இருந்தோம்னா நீ கேட்டிருப்பியா வனராஜா அப்படின்னு நம்ம கேட்டுக்கணும். வனராஜாவை கேட்டுக்கணும். ஒருவேளை அந்த சான்ஸ் அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன், முகிலன் நான் இருந்திருந்தா, ஸோ எனி கொஸ்டின்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த கொஸ்டின் நான் கேட்டிருப்பேனா, அன்னைக்கு நான் எனி கொஸ்டின்ஸ்னு ஒன்று வச்சேன். அந்த 1 மணி நேரம் நான் வந்து அந்த பிபிடி போட்டுட்டு எனி கொஸ்டின்ஸ் வச்சேன். நோபடி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஹியர் நம்ம அகாடமியில். பட் மெய்யமே வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஒரு எந்த விதமான ஃபியர்னஸ் இல்லாமல். அதுதான் ஆளுமை, அதான் லீடர்ஷிப். ஸோ வி ஹாவ் டு யூட்டிலைஸ் அவர் சான்ஸ். வந்து மெய்யமைக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்டிருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. இந்த கான்வெகேஷன் கார்டில் மெய்யமை, அம்மா நீங்கள் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்க, க்யூட்டாக இருக்கிற, அங்கே நீ வந்து ஆர்வமாக இருக்கிற, நீ எழுந்துரு, உன்னிட்ட தான் நான் பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்களா? அங்கே ஓப்பன் டு ஆல், எல்லாருக்கும் எனி கொஸ்டின்ஸ் அப்படின்னா. ஸோ அந்த சான்ஸ் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுலேயும் வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட். மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்டத்தில் சந்திக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான கொஸ்டின்ஸ். ஸோ ஒன்ஸ் அகைன் வாழ்த்துக்கள் மெய்யமை. கீப் இட் அப். தேங்க் யூ சார். கீப் இட் அப். இன்னொன்னு என்னன்னா, அவங்க வந்து நல்ல பியர் குரூப் கிரியேட் பண்ண சொன்னாங்க சார். சூப்பர். நல்ல ஒரு பியர் குரூப் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார்? அதான் சொல்றது. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். நான் கூட சொன்னேன், உங்க அருகாமையில் உட்கார்ந்து இருக்கிறவர் யாரு, அதுதான் நீங்க. என்னப்பா எப்படிப்பா படிக்கிறேன்? ஏதோ போயிட்டு இருக்கு, ஏதோ போயிட்டு இருக்கு, ஏதோ வந்தேன் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று கூட காரில் வரும்போது ஐயோ இதை பற்றி பேசாதீங்கன்னு வேற சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கோச்சிங் சென்டர் பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நம்ம தலைமை பேர் என்ன, கோபி சுதாகர் சூப்பராக பேசிட்டு வந்தாங்க. ரொம்ப இதை கேளுங்களேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பற்றி பேசிட்டு வந்தாங்க. இந்த நான் சொல்லி கொடுத்தவர் பாஸ் பண்ணிட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடா பாவி நீ தானடா கோச்சிங் சென்டரில் போய் படிச்சுட்டு இருந்த, ஒரு 3 வருஷம் ஆச்சு. அதாவது இந்த மென்டார்லாம் சொல்லிட்டு பண்ணுவாங்க இல்லையா சிலதுக்கெல்லாம், அவரே இன்னும் நான் கூட உங்களை அடிக்கடி சொல்லுவேன், என்னது ஆயத்தை படுத்து. இந்த வார்த்தை இப்போதான் புதுசாக கேட்குறீங்களா? திருப்பதி இன்னைக்கு சேர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு வேணா புதுசாக இருக்கலாம். பட் பழைய பசங்கள்ட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன், முதல்ல நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கணும் நம்ம யாருன்றது.
ஒரு அகாடமி நடத்தக்கூடியவருக்கு என்னென்ன மாதிரியான ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த எக்ஸாமை பொறுத்தவரை, அவர் என்ன படிச்சிருக்கிறார், அவருடைய திறமை என்ன, அவருடைய ஆளுமை என்ன, அதை முதல்ல நம்ம முடிவு பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள்ல. ஸோ ஒரு பீர் குரூப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம வேவ் லென்த்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், நமக்கு பக்கத்தில் இருக்கிறவன், நம்ம நண்பராக இருக்கிறவன். நம்ம காட்டுகளுக்கு அவன் மேட்டுக்கு இருக்கக்கூடாது. நம்ம நல்லா படிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற போது அவனும் அதே படி சூப்பர் மையமை சூப்பர் நல்லா படிக்கிறீங்க, வாங்க இன்னும் கொஞ்சம் படிப்புமா ப்ளீஸ். சிஸ்டர் இந்த கேள்வி என்கிட்ட கேளுங்க, நம்ம பாலிட்டி படிக்கலாமா, பாலிட்டி இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்குருவோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் அரை மணி நேரம் படிங்க, நானும் அரை மணி நேரம் படிக்கிறேன், அரை மணி நேரத்தில் மாற்றி கேள்வி கேட்டுக்குவோம். அதை ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து அடிப்போம். அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து தெரியாது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியாத நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாத நீங்கள் சொல்லுங்கள். இதான் அந்த பீர் குரூப். இன்னொரு பீர் குரூப் இருக்குது, அந்த பீர் வேற. ஆடா மச்சான் இன்னையோட மறக்கிறோண்டா, திருவிழாவுக்கு ஏதாவது சுபகாரியங்களுக்கெல்லாம் உட்காந்துட்டு அந்த இந்த முக்கிய பின்னாடி எட்டி பார்க்குற ஐயோ அப்படிலாம் இருக்கா அந்த வேவ் லென்த்து பீர் குரூப். அந்த பீர் குரூப்ன்றது வேற. நேற்றுக்கெல்லாம் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் இருந்த மதுரையில் அது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் TAEI அதான் அதோட எக்ஸ்பான்ஷன். அதோட இது ராஜாஜி மருத்துவமனைக்கு விபத்து மற்றும் எமர்ஜென்சி அதுக்குன்னே தனி பிரிவு இருக்கு. ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒரு வண்டி வந்து 108 வந்து இறங்கிக்கிட்டே இருக்குங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி இறங்கிட்டே இருக்கு. எல்லாருமே ஆக்சிடென்ட் கேஸ். ஒருத்தருக்குலாம் அப்படி காலு இந்த காலு இதோட தொடையோட கட் ஆயிட்டு, ஒரு பையன் தலையில ஃபுல்லா கட்டு போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. சின்ன பசங்க பெரியவங்க ஒருத்தெல்லாம் வந்து அப்படியே பசங்களோட ஜாலியா இந்த பாரு நான் குதிக்கவான்னு குதிச்சுலான் இருக்கிறேன் பஸ்ல இருந்து. அந்த பையன் அந்த இடத்துல விளையாண்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு, ஒருத்தங்கெல்லாம் வந்து லிக்கர் அடிச்சுட்டு கணவன் மனைவியும் வச்சிருக்கிறாங்க. கணவர் வந்து அடிபட்டு பயங்கரமான அடி, சின்ன பிள்ளை குழந்தை அந்த மனைவி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அங்கே இருக்கும்போது நம்மளால அதை என்ன பண்ண முடியல, அதை நம்மளால சகிக்க முடியலைங்க. அப்படியே கொத்து ஆட்கள் வந்து அடிபட்டு போயிட்டு இருக்காங்க. நான் சொல்ற காய்ச்சல் தலைவலி வைத்த வழியில் இல்லை, பூரா கை துண்டானது, கால் துண்டானது, தலை நெஞ்சு போனது அப்படின்னு சொல்லிட்டு சிறு குழந்தையிலேருந்து பெரிய குழந்தை வரைக்கும் அப்படியே 108 வந்துகிட்டே இருக்கு. நல்ல பழக்க வழக்கங்களுக்காக நண்பர்களை சேர்த்துக்குங்க. உங்க கூட அன்னைக்கு அழுதுட்டு நிற்க போறது அல்லது வந்து அந்த அவஸ்தைப்பட போறது உங்களுடைய பிளட் தான். உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ உங்க அண்ணனோ உங்க தம்பியோ உங்க அருகாமையில் இருக்கிற உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது தான். இந்த நண்பர்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தடவை வந்து அப்படியே பாத்துரா மாப்பிள்ள பாத்துரா சரி நல்லா பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். வந்து அந்த ரெக்கவரி அந்த சேர்த்து விடுறது மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க பொழைப்பை தேடி ஓடிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒன்று இருக்கும், அவங்க ஓடிடுவாங்க. ஏன்னா மெய்யமே சொன்ன மாதிரி நல்ல ஒரு பீர் குரூப் சேர்த்துக்குங்க. அதாவது உங்களுடைய வெற்றிக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்களோட நீங்க இருங்க. உங்களை பின்னோக்கி இருக்கிறவர்கிட்ட போயிடாதீங்க. சும்மா அந்த சுய இன்பங்களுக்காக சுய காரியங்களுக்காக கொஞ்ச நேரம் கொடுக்கக்கூடிய சுகத்திற்காக உங்களுடைய நிரந்தர சுகத்தை இழந்துடாதீங்க. இதான் நான் பார்த்த வரைக்கும் 99% மது போதையினால் ஆக்சிடென்ட்டை சந்திச்சவங்க தான். அப்ப மது அருந்தினவர் மட்டும் அதை அடிச்சுக்கல, அவர் போய் மற்றவங்களை அடிச்சிருப்பாரு இல்லையா, அவங்களே மற்றவங்களை அடிச்சிருப்பாங்கல்ல அவங்களும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் கொடுத்த அந்த இதனால நானும் சில காரியங்கள் ஒரு சோசியல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய திங்கிங்கில் சொல்லியிருக்கேன். மையமே கேட்குதா? இதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கப்பா. ஓகேம்மா, எழுதிக்குங்க. ஸோ ஓகேம்மா, இன்னைக்கு எழுதிக்குங்க. நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு சிலையை திறந்து வச்சிருக்கிறாரு. எங்க சார் அப்படின்னு கேட்டால் சென்னை எக்மோர் உங்க எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற இடம். சென்னை எக்மோர் அப்படிங்கிறது எழும்பூர் அப்படிங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க ஜான் மார்ஷல் அவருடைய சிலையை திறந்து வச்சிருக்கிறார். இவரை பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். ஜான் மார்ஷல், கயல்விழி ஃப்ரம் காரைக்குடி. ஆன் பண்ணிக்கலாமா? ஓகே, ஜான் மார்ஷல் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோமா இவரை பத்தி? எந்த துறையை சார்ந்தவர்? இல்ல எந்த துறை, எந்த சப்ஜெக்ட் சார்ந்தவர்? சப்ஜெக்ட் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சப்ஜெக்ட் அது சப்ஜெக்ட் இல்ல, அது டாபிக். அது சப்ஜெக்ட் இல்ல, அது டாபிக். எந்த சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கோம் சார் ஜான் மார்ஷல்? அது மறுபடியும் நீங்க டாபிக்லயே போறீங்க. நீங்க இன்டர்வியூக்கு இன்னும் தயாராகவே இல்லை. நான் பேசுறதுக்கு கிளியரா இருக்கேன். ஜான் மார்ஷல் எந்த சப்ஜெக்டோடு தொடர்புடையவர்? அப்படி சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் இதுதான். முதல்ல சார் ஜான் மார்ஷல் அப்படின்னா பாலிட்டியா, ஹிஸ்டரியா, ஐஎன்எம்மா, ஜியோகிராபியா, சயின்ஸா, தமிழா அப்படின்னு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் சிந்து சமவெளி நாகரிகத்துக்குள்ள போகணும்.
அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்குள்ள அவருக்கு ஆர்கியாலஜிக்கல போகணும். சர் ஜான் மார்ஷல் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இப்ப புரிஞ்சா நான் என்ன கேள்வி கேட்டேனே, நான் என்ன எதிர்பார்த்தேன்னு புரிஞ்சா? எதிர்பார்க்கறது எப்பவுமே இன்டர்வியூல அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை கிளியர் பண்ணி விட்டுறணும். அவங்க கேட்கறதுக்கு டைரக்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா டைரக்ட் போயிடணும். என்ன சப்ஜெக்ட் அது அப்படின்னு கேட்டால் ஹிஸ்ட்ரி. அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறதுல சர் ஜான் மார்ஷல் ரொம்ப முக்கியமானவர். இவருக்கு எங்கே சிலை வச்சிருக்காங்கன்னா சென்னை எழும்பூரில் வச்சிருக்காங்க. ஸோ சென்னை எழும்பூர் அப்படிங்கிறதுல 50 லட்சத்தில் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறத திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணவர் இவர். முக்கியமானது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 3250 2750 இதான் நிலவிய காலம். பிஃபோர் கிறிஸ்து தான், கிறிஸ்துவுக்கு முன்னால 3250 2750. am I right? எஸ். அதுல இரட்டை நகரங்கள்னா எந்த நகரங்களை சொல்லுவீங்கம்மா? இரட்டை நகரங்கள் அதுல கரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. கரப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த நதிக்கரையில? எஸ். நீங்க திருப்பதி நீங்க இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. கரப்பாங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, கரப்பா அப்படிங்கிறப்ப எம்ஜிஆர் நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஷார்ட்கட் சொல்லித்தரேன், ஒரு ஷார்ட்கட் எம்ஜிஆர் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சந்துரு கேட்டுச்சா? கரப்பாவை எப்படி அசோசியேட் பண்ணிக்கலாம்? எம்ஜிஆர். அது வந்து எம்ஜிஆர்னா நம்ம நடிகர் இருக்கிறார்ல, நம்ம முன்னாள் முதலமைச்சர் இருக்கிறார்ல, அவருக்கு வந்து கரகர குரலா இருக்கும். பார்த்துறீங்களா? அவருடைய குரல் எப்படி இருக்கும்? கரகரன்னு இருக்கும். ஏன்னா அந்த துப்பாக்கியில சுடப்பட்டுச்சு. எம்ஆர் ராதா அப்படிங்கிறது, நடிகவேல் எம்ஆர் ராதா அப்படிங்கிறது அவருக்கு வந்து துப்பாக்கியில சுட்டதுனால அவருடைய குரல் வந்து பின்னாட்கள்ல இறக்கும் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா கரகரன் இருந்துச்சு. அப்ப எம்ஜிஆர் கரகர குரல். அப்ப கரப்பானா எம்ஜிஆர். அப்ப எம்ஜிஆர்னா என்ன சொல்றேன்னா, இதுங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும். மாண்ட் கோமாரி. எம்ஜினா மாண்ட் கோமாரி. மாண்ட் கோமாரி எம்ஜினா. அந்த ஆர்னா ராவி. ராவி. அப்ப எம்ஜிஆர்னா அவர் எந்த டிஸ்ட்ரிக்ட் மெய்யமே இப்ப புரிஞ்சுச்சா? கரப்பானாவே எம்ஜிஆர். ஹிஸ்டரியில படிச்சா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிச்சா. அப்ப மாண்ட் கோமாரி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ராவி நதிக்கரையில தான் இதை கரப்பா கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நான் ரயில்வே எக்ஸாம்ஸ்ல நீங்க ஆப்ஷன்ல தான் எடுக்க போறீங்க. என்ன முகிலன், சந்துரு, பொன் அரவிந்த், கரப்பான்றது நமக்கு எந்த நதிக்கரைன்னு தெரியாம போச்சுன்னு சொன்னா ஏதோ கரப்பானாவே கரகர குரல் எம்ஜிஆர் நாங்களே அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாம். அப்ப கரப்பான்றது மாண்ட் கோமாரி, எம்ஜினா மாண்ட் கோமாரி, ஆர்னா ராவி ரிவர் அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். அடிஷனலா கொஸ்டின் கேட்கிறேன். இந்த திருப்பதி இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா எல்லாத்தையும் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, முடியாது. எப்பவுமே கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் புதுசா வந்தவங்க எல்லாருக்கும். ஸ்ரீதேவிக்கும் சொன்னேன், கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிற மாதிரி இருக்கும். காரணம், நிறைய விஷயத்த ஆல்ரெடி படிச்சவங்ககிட்ட கேட்போம், தெரிஞ்சிருக்கவங்ககிட்ட கேட்போம். அது உங்களுக்கு ரிவைஸ் அண்ட் ரீகால் ஆகும். சரியா? அப்ப கரப்பா அப்படிங்கிறது ராவி நதிக்கரை. என்ன மாவட்டம் முகிலன்? உன்கிட்ட தான் சொல்லியே சொன்னேன். ஆப்ஷன் தெரியலனாலும் பரவாயில்ல, ரயில்வே எக்ஸாம்ஸ்ல ஆப்ஷன்ல தான் இருக்கும் கரகர குரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியே சொன்னேன். நீ எங்கேயோ கவனத்தை வச்சுட்டு இருக்கிற, ப்ளீஸ். எம்ஜிஆர்னா எம்ஜினா என்ன? உன் போட்டியாளர்கிட்ட கேட்கவா? ரயில்வே எக்ஸாமுக்கு வந்திருக்கோம், உன் போட்டியாளர்கிட்ட கேட்கவா? முத்துமணி ஆன்லைன்ல சொல்லுங்க. முத்துமணி ஆன்லைன் அடிச்சிட்டாங்க பாருங்க. மான்கோமாரி ஆன்லைன்ல அடிச்சிட்டாங்க. நான் முத்துமணியை நான் பார்த்தது கூட கிடையாது, முகமே தெரியாது, எப்படி இருப்பாங்க கூட தெரியாது, எனக்கு முகமே தெரியாது. ஆன்லைன்ல எனக்காவது வீடியோ நீங்கள் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் முத்துமணிட்ட இல்லை, ஆனால் அடிக்கிறாங்க பாருங்க. ஆனால் அலர்ட்டாக இருக்காங்க பாருங்க. நான் முத்துமணிகிட்ட கேட்க போறேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட, உங்கள் போட்டியாளர்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அப்போ அலர்ட் ஆயிரணும். சந்திரலாம் அலர்ட் ஆயிரணும், அரவிந்தெல்லாம் அலர்ட் ஆயிரணும், ரயில்வேக்குன்னு சேர்ந்துருக்க போயெல்லாம் அலர்ட் ஆயிரணும். அப்போ அடிச்சிட்டாங்க பாருங்க தம்பி முகிலன். மாண்ட் கோமாரின்னு அடிச்சிட்டாங்க பாருங்க. மாண்ட் கோமாரி அதான் சொல்றது, வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செயல்களைத்தான் வித்தியாசமாக செய்கிறார்கள். போட்டித் தேர்வுக்கு அப்ளை பண்றவங்க எல்லாரும் ஜெயிக்க போறதில்ல, போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க பூரா ஜெயிக்க போறதில்ல. யாரு உண்மையாக உழைக்கிறாங்களோ, கிராஸ் பண்றாங்களோ, தெரிஞ்சுக்க ஆர்வப்படுறாங்களோ அவங்க தான் கத்துக்குவாங்க. அப்ப எம்ஜி அப்படின்னா சொன்னா மாண்ட் கோமாரி, ராவி நதி. ஸோ கரப்பா அப்படிங்கிறது மறுபடியும் நான் வரேன். ராஜேஸ்வரி கரப்பா எந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்டது? 1921ங்க. 1921. அத எக்கனாமிக்ஸ்ல டெமோகிராஃபியோட நம்ம அசோசியேட் பண்ண முடியுமா? எஸ் சார், கிரேட் டிவைட் சார். தி கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்றது பெரும் பிரிவினை ஆண்டு. தி கிரேட் டிவைட்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸ்ல. 1921 அப்படின்னு சொல்லப்படுது. சஞ்சனா ஃப்ரம் ஓசூர். கரப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த மொழிச்சொல்? இந்தியன் பாலிட்டியில் நம்ம பார்த்திருக்கோம். 21வது அமெண்ட்மெண்ட் பார்த்திருக்கோம். 15வது அந்த மாதிரி மொழியாக சேர்க்கப்பட்டதுன்னு பார்த்திருக்கிறோம். எந்த மொழி? கரப்பாங்கிறது அந்த மொழி. சஞ்சனாவுக்கு இவ்வளவு சொல்லிட்டேன், நான் குழு கொடுத்துட்டேன், இவ்வளவு கொடுத்துட்டேன்.
ஆஃப்லைனில் தெரிஞ்சவங்க மட்டும் கை உயர்த்துங்க. நிறைய பேர் கை உயர்த்துறாங்க. கௌதம் ஃப்ரம் மதுரை. சிந்திங்க. என்ன மொழி? சிந்தி. சஞ்சனா கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணிட்டே வரணும். பரவாயில்ல. ஏன்னா மொழிகள் அப்படிங்கிறது, லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல முதல்ல மாநிலங்கள் மொழி வாரியாக பிரிக்கப்பட்டது. திருப்பதி கேட்டுச்சா? மாநிலங்கள் மொழி வாரியாக. இன்னைக்கு மட்டும் உங்க பேர் 4-5 வரை சொல்லியிருப்பேன், அப்படிதானே? இதுதான் இண்டிவிஜுவல் கார். உங்களுக்கு அறிமுகப்படுத்தின போதே நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்க அரசு அதிகாரியா வந்திருப்பீங்க, அப்படிதானே? அப்ப ரொம்ப முக்கியமானது மொழிகள் அப்படின்னு சொல்லப்படுது. மாநிலங்கள் மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட போது வனராஜா சொல்லுங்க. திருநெல்வேலி இல்ல, நான் கேட்கிற கொஸ்டின்ஸ் என்னன்னா, அந்த மொழிகள் அப்படிங்கிறது வந்து மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது எத்தனை மாநிலங்கள் இருந்தது, எத்தனை மொழிகள் மாநிலமாக மாறிச்சு? 18 கிடையாது, 14 ஒன்லி. அப்படின்னா நீ 18 சொன்னா சிந்தி மொழிங்கிறது 19 இருக்கணும்ல, 14 தான் இருந்துச்சு. ஏன்னா சிந்தி வந்து 15. சிந்தி வந்து 21வது சட்ட திருத்தத்தின்படி 15வது மொழியாக சேர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் கொங்கணி, மணிப்பூரி, நேபாளிங்கிற சேர்க்கப்பட்டுச்சு. அப்புறம் தான் பொடோ, டோக்ரி, மைதிலினி சேர்க்கப்பட்டுச்சு. அந்த கொங்கணி, மணிப்பூரி, நேபாளியா இருக்கும்போது 18. அதுக்கப்புறம் பொடோ, டோக்ரி, மைதிலி, சந்தாலின்னு வரும்போது 22. அப்ப இப்போதைக்கு மொழிகள் அப்படின்றது, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்ங்கிறது 22 தான் இருக்கு. am I right சஞ்சனா? ஓசூர் 22 மொழிகள். இப்ப தம்பி சொல்லலாம் வனராஜா திருநெல்வேலி சொல்லலாம். இப்ப 3 கமிட்டிகள் அதோடு தொடர்புடையது. பாத்தீங்களா சார்? ஜான் மார்ஷல்ல இருந்து நான் எங்க போயிருக்கேன்? பாலிட்டி போயிட்டேன். இடையில எக்கனாமிக்ஸ் வேற வந்துச்சு, டெமோகிராஃபி வேற வந்துச்சு. இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ். கரண்ட் அஃபேர்ஸ்னா பேப்பர் வச்சு படிக்கிறதோட சந்துரு சொல்லுங்க. சிந்தி மொழி எத்தனையாவது அமெண்ட்மெண்ட்? 21வது அமெண்ட்மெண்ட். எந்த மொழி சொல்? அதான் என்ன பேரு சிந்தி மொழியா மாறுது? எக்ஸாக்ட்லி கரெக்ட். கரப்பாவ அப்படிங்கிறது திராவிட நாகரிகத்தோட கம்பேர் பண்ணவர் யாரா? சர் ஜான் மார்ஷலுக்கு எங்கு சிலை? எழும்பூர்ல சிலை. எவ்வளவு கோடியில? எவ்வளவு லட்சத்துல? 50 லட்சத்துல. இதுதான் ஒரு நியூஸ் தான் பார்த்துருக்கோம். எவ்வளோ இப்போ நான் இதில் நான் தொடர்ச்சியாக போயிட்டே இருந்தேன்னா அப்படியே போயிட்டே இருக்கும் கிளாஸ். இதுதான் கிளாஸ். இப்படி தான் இருக்கணும். ஒரு தடவை படித்து முடித்தவங்க இப்படி தான் இருக்கணும். ஒரு தடவை நான் படித்து முடிச்சிட்டேன்னா அப்படி இருக்கணும். திருப்பதி யாரு? இவர் யார்? இந்த பர்சனாலிட்டி யாரு? இந்திய பிரதமருங்க, பாரத பிரதமர் மோடி அவர்கள் அப்படி சொல்லக்கூடியவரை ஞாபகம் வச்சுக்கணும். இங்க என்ன கவலைனா புதிய யூரியா வளாகம் எழுதி வச்சுங்க. யூரியானா என்ன ஸ்ரீநிதி சௌமியா? ஃபெர்டிலைசர், உரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. உரம். அப்ப யூரியா அப்படிங்கிற ஒரு புதிய யூரியா வளாகம் அப்படிங்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஓகே பண்ணியிருக்கிறாங்க. புதிய யூரியா வளாகம் எங்க சார்? பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்குனா வேலிஸ். இந்தியாவிலேயே மிக குள்ளமான பகுதி, அதாவது ரொம்ப ஷார்டஸ்ட், என்ன சொல்லுவாங்க, லோவஸ்ட் பாயிண்ட்னா எதை அடிப்பீங்க? இல்லை ஒரு நிமிஷம். வனராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு, வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சு. சரி, வனராஜா சொன்னது வந்து பொன் அரவிந்துக்கு ரீச் ஆயிருச்சா? ரீச் ஆயிருச்சு? இல்லை. ஓகே, அப்போ நல்ல வேலை, அமைதிப்படுத்தினது கரெக்டு தான். ஆன்லைன்ல யாருக்கா தெரியுமா த லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா? ஹரிகிருஷ்ணன். பேர் மட்டும் சொல்லுங்க, ஆன்சர் சொல்லிடாதீங்க. ஓகே, ஹரிகிருஷ்ணன் 1, சஞ்சனா 2, ராஜேஸ்வரி 3. நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அது. சரி, ஹரிகிருஷ்ணன் ஃப்ரம் சிவகங்கா. த லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் மிக குள்ளமான இடம் அது. கேரளா குட்டநாடு சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். கேரளம் அப்படிங்கிறதுல குட்டநாடு அப்படிங்கிற பகுதி தான். சரி, இதுக்கு ஆப்போசிட்டா இந்தியாவில் மிக உயரமான பகுதி அது யாரு தெரியும்? ஆஃப்லைன்ல 2 பேர் தூக்குறாங்க. சரி, ராம்நாடு சொல்லுப்பா. K2ங்க, எக்ஸாக்ட்லி கரெக்ட். K2 காரகோரம், காட்வின் ஆஸ்டின். இதுதான் இந்தியாவினுடைய மிக உயரமான பகுதி. எவரெஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது உலகத்துக்கு, அது நமக்கு கிடையாது. இமயமலைன்றது நமக்கு மட்டும் இல்லை. இமயமலைங்கிறது நான் சொன்ன அருகாமையில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும். பாகிஸ்தான் வருது, ஆப்கானிஸ்தான் வருது, சீனா வருது, வரலையா, நேபாளம் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நமக்கு வந்து மிக உயரமான பகுதின்னு கேட்டால் K2 காரகோரம் ரேஞ்ச், அந்த காட்வின் ஆஸ்டின். லோயஸ்ட் பாயிண்ட் கேட்டால் கேரளாவில் குட்டநாடு. இப்போ யூரியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அஸ்ஸாமில் உள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்குல உரக்கழக அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 10,601 கோடி மதிப்பீட்டில் என்ன உரம்? புதிய பிரவுன்ஃபீல்டு அமோனியா யூரியா வளாகம். பிரவுன்ஃபீல்டு அமோனியா. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு. சமீபத்தில் இந்தியாவில் புதிய பிரவுன்ஃபீல்டு அமோனியா, அந்த ஃபெர்டிலைசர்
அப்படிங்கிறது வந்து எந்த இடத்தில் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில், அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் யூரியா வளாகம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு 12 லட்சம் மெட்ரிக் டன் அந்த யூரியா உற்பத்தி செய்ய புதிய ஃப்ரண்ட் ஃபீல்டு அமோனியா உரம் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, உரத்தோடு தொடர்புடைய கெமிஸ்ட்ரி இருக்கீங்க, திருப்பதி இருக்கீங்க, கெமிஸ்ட்ரி படித்தவங்க, யூரியா சம்மந்தப்பட்டவங்க, உரம் சம்மந்தப்பட்ட படிப்பு தான் இருந்தாலும் வேறவங்ககிட்ட நான் கேட்டுட்டு வரேன். வேறவங்க இப்போ புதுசாக சேர்ந்ததில் கெமிஸ்ட்ரியில் அமுதா இருக்கீங்களா? கெமிஸ்ட்ரியில் அமுதா கானாடுகா தான் ஆன்லைன். ஸோ she has taken leave. ஓகே, அமுதா இல்லை. வேற யாராவது கெமிஸ்ட்ரி படிச்சவங்க இருக்கீங்களா? மார்டினா ஃப்ரம் தேவகோட்டை, கெமிஸ்ட்ரி தானமா? எஸ் சார். இல்லை, எஸ்ஆர்லேயே ஒரு தயக்கம் இருக்கு. கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி பிஎட் நல்லா தயக்கம் இல்லாமல் சொல்லணும். அம்மு இருக்கீங்களா? அம்மு கெமிஸ்ட்ரியா? சார் நான் அமுதா சார். ஓ, அமுதா தான் இருக்கீங்களா? அமுதா கெமிஸ்ட்ரி தானே? எஸ் சார். எஸ் சார். எங்க உரத்தோடு தொடர்புடைய என்ன வேணும் ராஜா? தலை கோதி விடுறியா? பார்க்க சொன்னியா? நல்லது சொன்னா கேளுப்பா மதுரை, நல்லது சொன்னா கேளு. இங்கே பாரு, கிளாஸுக்குள்ளே அலர்ட்டாக இருங்க, வைங்க, பேசும்போது கேளுங்க வைங்கன்னு சொல்லிட்டு. நான் இப்போ கெமிஸ்ட்ரி பேசிகிட்டு இருக்கேன், ஹிஸ்ட்ரி பேசிகிட்டு இருக்கேன், பாலிட்டி பேசிகிட்டு இருக்கேன், எக்கனாமிக்ஸ் பேசிகிட்டு இருக்கேன். புரியுதா நான் சொல்கிறது? இதெல்லாம் வனராஜாவுக்கு முக்கியமான செஷன், கௌதமுக்கு முக்கியமான செஷன். சரி, தெரிஞ்சா சொல்லுங்கப்பா. அமுதா அதாவது உரம் தயாரிப்பில் டைரக்டாக ஈடுபடக்கூடிய ஒரு 3 எலமெண்ட் இருக்கு, அதோட பேர் சொல்ல முடியுமா? எஸ் சார். நைட்ரஜன். எஸ், ஒன்று சூப்பர். நைட்ரஜன். பாஸ்பரஸ். எக்ஸாக்ட்லி கரெக்ட். பாஸ்பரஸ். அமோனியா சார். பொட்டாஷுங்க. பொட்டாஷ். பொட்டாசியம். சாரி சார். பொட்டாஷ். இந்த 3 தான் ரொம்ப முக்கியமானதுங்க. இதைத்தான் வந்து உரங்கள் தயாரிப்பில் 3 முக்கியமானதுன்னு சொன்னீங்கன்னா என்பிகே உரங்களே சொல்லுவாங்க. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ். இதோட கலவை தான் யூரியாலாம். யூரியான்றது தனியாக கிடையாது, இண்டிவிஜுவல் கிடையாது, அது கலவை உரம். யூரியா ஓலர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருப்பார். யூரியாவை கண்டுபிடிச்சவர் ஓலர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருப்பார். யூரியாவை கண்டுபிடிச்சது அமுதா. ரீச் ஆயிடுச்சா? மார்டினா ரீச் ஆயிடுச்சா? மாற்று கருத்து இருக்கா? மார்டினாவுக்கு மாற்று கருத்து இருக்கா? நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் மட்டும் இல்லைங்க அப்படின்னு மாதிரி ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இதெல்லாம் முதன்மையான உரங்கள் கிடையாதுங்க அப்படி இருக்கா? இல்லை. எஸ், தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு சொல்லுவோம். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இதுதான் உரங்கள். உரங்கள் அப்படிங்கிறது கெமிக்கல் அப்படிங்கிற ஃபெர்டிலைசர், கெமிக்கல் ஃபெர்டிலைசர். ஸோ 1965-66 டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் என்ன கொண்டு வந்தார்? தர்மலிங்கம். கேட்கல சரியா? நல்லா பேசு, இன்டர்வியூல பேசுற மாதிரி பேசு. சரி, அது ஓகே இருக்கட்டும். ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ் பயன்படுத்தினாரு. கிரீன் ரெவல்யூஷன் அதான் முதல்ல. டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதனாவே 1966 கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சின்னு சொல்லிட்டு அதுல அவர் ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸை பயன்படுத்தினாரு. அதுல உரம் அப்படிங்கிறது ஃபெர்டிலைசர் பயன்படுத்தினாங்க. என்ன ஃபெர்டிலைசர் பயன்படுத்தினாங்கன்னா கெமிக்கலுங்க. ஏன்னா மனுஷன் பசியால செத்துட்டு இருக்கான், முதல்ல மனுஷனை காப்பாற்றணும். அப்போ உரம் போட்டாவது எப்படியாவதுன்னு சொல்லி ஹை ஈல்டு வெரைட்டி சீட் அப்படின்னா என்ன? குறைந்த நாளில் அதிக மகசூலை தரக்கூடிய வீரியமான விதை அப்படிங்கிறது. வீரியமான விதை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. காஞ்சிபுரம் சுகன்யா. ரொம்ப நேரம் ஆக்கக்கூடாது சுகன்யா. காஞ்சிபுரம் சுகன்யா சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? ஹூ காயின்ட் த நேம் கிரீன் ரெவல்யூஷன்? ஓகே, சாரி, ஓகே, பரவாயில்ல. ஆன்லைன்ல எனக்கு தெரியும், நான் சொல்றேன் சார். சஞ்சனா சொல்றாங்க. பிளஸ் இன்னொருத்தர் யாரோ சொல்றாங்க, யார் பேர் தெரியல, பேர் சொல்லுங்க. வில்லியம் காய்ட்டர். சாரி கேட்டீங்க, இப்போ வந்துருச்சு மறுபடியும். எக்ஸாக்ட்லி கரெக்ட், வில்லியம் காய்ட்டருங்க. அந்த பசுமை புரட்சிங்கிற சொல்லாடலை பயன்படுத்தினது வில்லியம் காய்ட்டர். எங்க அதே சஞ்சனாட்ட நான் கேட்குறேன். ஓசோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒருத்தர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறார். எந்த நாட்டை சார்ந்தவர்? நோபல் பிரைஸ், இதற்காகவே ஒருத்தர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். நான் கேட்டது அமெரிக்கா. எந்த நாட்டை சார்ந்தவர் தான் கேட்டேன், அவங்க பேரே சொல்லிட்டாங்க. நார்மன் போர்லாக். அப்ப நார்மன் போர்லாக் அப்படிங்கிறவர் தான் பசுமை புரட்சிக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறார். ஹி இஸ் ஃப்ரம் யூஎஸ்ஏ. எக்ஸாக்டா யாராவது சொல்ல முடியுமா? நம்முடைய சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்காவை சார்ந்தவர்கள் எவ்வளவு நாள் விண்வெளியில தங்கியிருந்தாங்க? எக்ஸாக்டா எவ்வளவு நாள்? 286. 286. சுனிதா வில்லியம்ஸ்
9 மாதங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 286 நாட்கள் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அவங்களோட இதுதான் வைரல் ஃபுல்லாக. சுனிதா வில்லியம்ஸ் அவர் கூட இருந்த இன்னொரு ஜென்னை அவங்களை பற்றி யாருமே கண்டுக்க மாட்டாங்க. 2 பேர் இருந்திருக்கிறாங்க அதே நாள். 286 நாள் 2 பேர் இருந்திருக்கிறாங்க. அதில் ஒரு ஆணும் இருந்திருக்கிறாரு. ஆனால் சுனிதா வில்லியம்ஸ்ன்றது ஆல்ரெடி அவங்க போய் ப்ரூவ் பண்ணி அதை எல்லார் மனசுலையும் மக்கள் மனசில் இடம் பெற்றதுனால அவங்க சொல்கிறாங்க, அவங்க பேசப்படுறாங்க. சுனிதா வில்லியம்ஸ்னு பேசப்படுறாங்க. 286 286 நாள். அப்போ அசாம் பிரம்மபுத்திரா. நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் யாரு சார்? கயல்வெளி ட்ரை பண்ணுங்க. அசாம்ல ஒரு வனமகன் பார்த்துருக்கோம். அதே பிரம்மபுத்திரால ஒரு பெரிய காடை உருவாக்குனவர். அதே அசாம்ல அதே பிரம்மபுத்திரால காடை உருவாக்குன அந்த வனமகன் பேரு என்ன? எக்ஸாக்ட்லி கரெக்ட். ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஜாதவ் பயங். இப்போ எடுக்கணும் சிவபுரியா, இப்படி எடுக்கணும் ஆன்சர். அதே மாதிரி கேள்வி கேட்க தெரியணும். இப்போ நான் கேட்குறேன் பாருங்க, நான் தமிழ் பாருங்க, இது வந்து தமிழ். நான் தமிழ்ல இருந்து கேள்வி கேட்குறேன் பாருங்க. உங்களுக்கு இதுவரை இப்போ வரைக்கும் நான் நடத்தவே இல்லை, தமிழ் டீச் பண்ணவே இல்லை. நான் பழைய செட்டுக்கு நான் நடத்திருக்கேன், தமிழ் ஃபுல்லாக நடத்திருக்கேன். இந்த செட்டுக்கு நான் தமிழ் நடத்துறதே கிடையாது. ஆனால் இதுதான் நீங்கள் அசோசியேட் பண்ண தெரியணும். அதே அஸ்ஸாம்னு சொல்லிட்டு ஜியோகிராஃபியில் வனராஜா தான் கேள்வியே கேட்டேன். எங்கே அதிகமாக நம்ம எங்கே அதிகமாக எண்ணெய் எடுக்கப்படுகிறது? ஆயில். அஸ்ஸாமில் திக்பாய் எடுக்க முடியுது பாருங்க. அஸ்ஸாம்ல திக்பாய். ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் எங்க இருக்கு? அஸ்ஸாம்ல தான் இருக்கு. மனாஸ் எங்க இருக்கு? அஸ்ஸாம்ல தான் இருக்கு. கேபிட்டல் சிட்டி எது? திஸ்பூர். இப்படி அசோசியேட் பண்ண தெரியணும். திருப்பதி புரியுதா? ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாது இல்லையா? இப்போ நீங்க தனி பயிற்சியில் இருந்ததுக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு அகாடமியில் வந்து பண்றதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கா? கற்றலின் கேட்டலே நன்று, கேட்டல்ல சொல்வது நன்று. கட்டுறது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. நிறைய என்ரிச் பண்ணிக்கிறோம். வெறும் அசப் 2வது நிகழ்வு தான் இருக்கேன். 2வது படம் அது. இன்னைக்கு காமிக்கிற 2வது படம். உங்களுக்கு திரையில தெரியாது 2வது படம். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 20 தவளாவது நான் பேசியிருப்பேன் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையானது. சரியா? அப்போ அஸ்ஸாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ 10,601 கோடியில் முக்கியமாக புதிய ப்ரௌனு ஃபீல்டு அமோனியா யூரியா தயாரிக்கிறதுக்காக எழுதி வச்சுங்க. அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் எய்ம் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு ஒரு இன்டர்வியூ நடத்துகிறாங்களா? யாராவது குரூப் 1 பாஸ் பண்ணி மெயின்ஸ் பாஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்டர்வியூவில் கலந்துக்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. நுழைவுத் தேர்வுகளுக்கு பயிற்சி வகுப்புகள் யாருக்கு? ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு தமிழக அரசு நடத்தக்கூடிய இலவச போட்டித் தேர்வு பயிற்சி. எதுக்கு? ஜேஇஇ மெயின்ஸுக்கும் நடத்துகிறாங்க. ஜேஇஇ மெயின்ஸ் இருக்கும், ஜேஇஇ அட்வான்ஸ்ன்னு இருக்கும். ஜேஇ தேர்வுகள் எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஐஐடியில் இடம்பெற முடியும். யாரும் தெரியாதவங்க இருந்தால் சொல்லுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிக்கிறது மட்டும்தான் இல்லை, நீங்கள் டாப் ரேங்க் அப்படிங்கிறது. இப்போ சென்னை ஐஐடி அப்படிங்கிறது இந்தியாவிலேயே 6வது முறையாக முதலிடத்தில் இருக்குது. 6வது முறையாக முதலிடத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் அதில் நீங்கள் தேர்ச்சி பெறணும்னு சொன்னால் மெய்யமே கவனமாக கேட்டுக்கணும். இது அம்மாவுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும். அம்மா கிட்ட அதை காமிச்சு கொடுக்கணும். ஏன்னா அஸ் அ பிரின்சிபலாக இருக்காங்க. பிரின்சிபலாக இருக்கும்போது இதை இமீடியட்டாக அவங்களுக்கு காமிச்சு கொடுத்து, அம்மா இந்த மாதிரி நீங்கள் 11 and 12 அட்ரஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி பேசுங்க. ஸோ ஷெட்யூல் காஸ்டாக இருந்தாங்கன்னா, ஷெட்யூல் ட்ரைப்பாக இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இலவச பயிற்சி அளிக்கிறது. ஸோ 12ஆம் வகுப்பில் இயற்பியல், வேதியியல் மற்றும் கணக்கு பாடங்களில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தை சார்ந்த மாணவர்கள் 65% 65% மார்க் இருந்தால் போதும். பிற இனத்தை சார்ந்தவர்கள் அதர் தேன் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் 75% மதிப்பெண் பெற்றவர்கள் பெற்றிருக்க வேண்டும். சரியா? அடுத்து குடும்ப வருமானம் 4 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். 4 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் இந்த பயிற்சியில் சேரலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க ஸோ பகிருங்க, இந்த மாதிரி செய்திகளை பகிருங்க. ஸோ இவரை தெரியும் உங்களுக்கு? இவரை தெரியுமா? தம்பி தெரியுமா? சொல்லுங்க. சந்துரு இவர் யாருன்னு தெரியுமா? தங்கம் தென்னரசு யாரு? வர மாட்டேங்குது. எஜுகேஷனா, ஃபினான்ஸுங்க எழுதி வச்சுங்க. நிதியமைச்சர், தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள். தங்கம் யாருமா? யாரோ பேசுறீங்க ஆன்லைன்? மையமே சொல்லுங்கப்பா. ஓ டைம் ஆயிடுச்சா உங்களுக்கு? அப்படின்னா 11 வந்துட்டோம். 11 ரீச் ஆயிட்டோமா? டைம் என்ன? 10:55. ஓகேம்மா, யூ கேன் ரிலீவ். ஸோ வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு ஆல்ரெடி இது பேசியிருக்கோம். எலிசபெத், வெம்பக்கோட்டை எந்த மாவட்டத்தில் வருது? விருதுநகர் மாவட்டத்தில் வருது. அவரும் அந்த மாவட்டத்தை சார்ந்தவர் தான். திருச்சுழி, அருப்புக்கோட்டை பக்கத்தில் திருச்சுழிங்கிறதுல தான் அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு சுடுமண்ணலான பதக்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க. 87 சென்டிமீட்டர் ஆழத்தில் சுடுமண்ணலான அலங்கரிக்கப்பட்ட பதக்கம் மற்றும் இரும்பு கிடைத்துள்ளது. ஸோ முதல் முறையாக 102 சென்டிமீட்டர் ஆழத்தில் ஈயம் கிடைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. வச்சுங்க. 87 சென்டிமீட்டரில்
சுடுமணல். இந்த சுடுமணல் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க, இண்டஸ் வேலியில படிச்சிருப்பீங்க. சுடுமணால பொம்மைகள் செஞ்சாங்க. டெரஹோட்டான்னு சொல்லுவோம் அதுக்கு பேரு. என்ன கோட்டா பேசுங்கப்பா? டெரஹோட்டா அப்படிங்கிறது. அப்ப 87 சென்டிமீட்டர்ல சுடுமணலால் ஆன பதக்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க. 102 சென்டிமீட்டர்ல ஈயம் அப்படிங்கறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்திருக்கிறார். ஸ்ரீநிதி சௌமியா, when it was archaeological survey of India was started in the year 1861, who was the first director general? Alexander Cunningham. Alexander Cunningham is also known as father of archaeological. Please clap your hands. ஆனால் திருப்பதி இவங்கெல்லாம் பதில் சொல்கிறாங்கன்னு நீங்கள் பயந்துடக்கூடாது. நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்களே வைக்கிறான்னு பயந்துடக்கூடாது. என்ன நீங்கள் சூப்பராக அடிப்பீங்க பாருங்கள். எல்லாருமே அப்படி தான் வந்தாங்க. ஸ்ரீநிதி சௌமியா கூட இப்போ ஹிஸ்ட்ரிக்கு படிக்கணும் அவங்க அவசியமே கிடையாது. என்ன பேங்கிங் ஆஸ்பிரண்ட், ஆனால் கரண்ட் அஃபேர்ஸில் ரீச் ஆனது. நம்ம ஹிஸ்ட்ரிலாம் நம்ம நடத்தியிருக்கோம், இடையில பேசியிருக்கோன்றதால ரீச் ஆகுது பாருங்க. ரீச் ஆயிரும். நம்மளும் அதே மாதிரி தான் இருப்போம். இன்னும் ஒரு மாதம் கழிச்சு பாருங்கள் நீங்கள் அப்படி மாறிடுவீங்க. நீங்கள் மாறி அதை நான் சொன்னேன். கற்றலின் கேட்டல் நன்று கேட்டல்ல சந்துரு ஏதோ சொல்கிறாங்களே, இல்லை வாயத்தர சொல்லு கேட்கும். நீ வாயத்தர சொல்லு. அதுக்கு தான் சொன்னேன். இந்த வார்த்தை சொன்னதே அதுக்கு தான். கேட்குது இல்லை என்ன சொன்னேன்? இப்ப சொல்லு எது நன்று? கற்றலின் கேட்டல் நன்று, கேட்டலில் சொல்வது நன்று. கேட்குதுன்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் நீ இப்படி இருந்துட்டு ஒரு சாதாரண ஒரு அமைச்சரே ஐயோ எஜுகேஷன் அதுன்னு முழிக்கிற. நீ 10 தடவை சொல்லி பார்த்தீங்கன்னா சித்திரமும் கை பழக்கம் செந்தமிழும். இந்த செந்தமிழ்ங்கிற இடத்துல நீங்க போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் வாய் விட்டு சொல்லி பார்த்தா தான் உங்களுக்கு எளிமையா வரும். கேட்டுக்கிட்டு இருக்கேன் சார் சொல்லக்கூடாது. உங்க மாமாவும் கேட்டுட்டு இருப்பாரு. புரியுதா? நம்ம படிக்க வந்திருக்கோம், சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்த்தா தான் நீங்க மெயின்ஸ் எழுத முடியும், இன்டர்வியூல சொல்ல முடியும், தடுமாற்றம் இல்லாம சொல்ல முடியும். அப்ப முக்கியமா ஞாபகம் வச்சுங்க. சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? சரி, படம் பார்த்து கதை சொல்லுங்க. சொல்லுங்க சிவப்பிரியா, சொல்லுங்க படம் பார்த்து கதை சொல்லுங்க. எந்த ஒரு சிங்கிள் வேர்டு கூட கிடையாது. அழகா படம் மட்டும் இருக்கு, கியூட்டா இருக்கு. படம் பார்த்து உங்களுக்கு நீங்க இதை பற்றி எழுதுக, சிறு குறிப்பு வரைகன்னு சொல்றான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். ஒரு இன்டலெக்சுவலா சிவப்பிரியா ஒரு 2 கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த படத்தை வச்சு ஒரு 2 கமெண்ட்ஸ் குயிக், வேகமா சொல்லணும். ஒரு நல்லதொரு நேச்சுரல் சீனரியா இருக்கு. குரூப் டிஸ்கஷன்ல எப்படி ஒரு படத்தை கேட்டு நீ டிஸ்கஸ் பண்ணுமான்னு கேட்பாங்க. இட் இஸ் அ நேச்சுரல், பியூட்டிஃபுல் நேச்சுரல் சீனரி சார். எஸ், எந்த விதமான பொல்யூஷனும் இல்லாம அழகா ஒரு 2 பேர்ட்ஸ் இருக்கு சார். பேர்டுன்னு 19 சொல்லிவிட்டீங்க. இன் பர்டிகுலர் ஸ்பாரோ, சிட்டுக்குருவிகள் இருக்கு. சிட்டுக்குருவிகள் இருக்கு. ஓகே, 2 சொல்லிட்டாங்க. ஸ்ரீதேவி திருப்பூர், எக்ஸ்ட்ரா சொல்லுங்க பாப்போம். அவங்க 2 சொல்லிட்டாங்க. அழகான ஒரு நேச்சுரல் சீனரியா இருக்கு. 2 பறவை பார்க்கிறேன், பர்டிகுலர்லி ஸ்பாரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற ஏதாவது அசோசியேட் பண்ணுங்க. வேற ஏதாவது இந்த படத்தை பார்த்து உங்களால பேச முடிஞ்சா? ரிலாக்ஸுங்க. முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா 2வது இருக்கிறது ஏதோ சம்திங் ஆயத்தமாகிற மாதிரி தெரியுது எனக்கு. என் பார்வைக்கு ஏதோ ஒரு ரெடினஸ்க்கு வர்ற மாதிரி இருக்கு. ரெடினஸ் ஏதோ ஆயத்தமானது மாதிரி இருக்கு. சரி, இது எந்த நேரம் சந்துரு? ஈவினிங், டான் ஆர் டஸ்க். அந்த டஸ்க்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சினானிம்ஸ் கத்து வச்சுங்க, ஆன்டனிம்ஸ் கத்து வச்சுங்க. டான் அப்படின்னா விடியல், விடிய கால. டஸ்க் அப்படின்னு சொன்னா அந்த அந்தி மாலை, அந்தி மாலைன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது இரவும் இல்லாம பகலும் இல்லாம சூரியன் மறைய போகிற நேரத்துல ஒரு மஞ்சள் நிலவு தெரியும்ல, ஒரு மஞ்சள் அந்த நேரம் பொழுதா தெரியுது இல்ல, அதிகாலை பொழுதாது. மேபி காலப்பொழுதா மாதிரி கூட தெரியுது. ஏன்னா இப்பதான் விடிய போற மாதிரி கூட தெரியுது. மேபி அந்த மாதிரி சொல்லப்படுது. ஆனா இத ஜிகேவோட அசோசியேட் பண்ணுவாரு இப்ப தம்பி வனராஜா. எழுதி வச்சுங்க. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. இன்னைக்கு அதுதான் முக்கியமானது. இன்னைக்கு அதை பத்தி பேசுறோம். மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் தினம். வனராஜா, who is called the father of ornithology? டாக்டர் சலீம் அலி, பறவைகளின் தந்தை, பறவைகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டா டாக்டர் சலீம் அலி. சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20 இருக்குல்லப்பா. அதுக்கு வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், The Fall of Sparrows, சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி. அந்த புத்தகத்தை எழுதியவர் யார்? எக்ஸாக்ட்லி கரெக்ட், டாக்டர் சலீம் அலி. அப்ப ஞாபகம் வச்சுக்கணும். டாக்டர் சலீம் அலி. ஆன்லைன்ல இருக்கீங்களாமா? நான் பேசுறது கேக்குதாப்பா? நோட்ஸ் எடுக்கிறீங்களாமா? இது இயற்கையான மரத்துண்டா அல்லது வெட்டப்பட்ட மரத்துண்டா? அந்த சிட்டுக்குருவி நிற்கிறது வெட்டப்பட்டது. அப்ப சொல்லியிருக்கலாம் சார், கொஞ்சம் நான் முரண்படுறேன் சார்.
மனுஷன் வந்து வெட்டுறான் சார், மரத்தை வெட்டுறான் சார். டீஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் அஃபாரஸ்டேஷன். அஃபாரஸ்டேஷன். இப்போ மரம் அழிப்பு அப்படிங்கன்னா டீஃபாரஸ்டேஷன். லாவண்யா இருக்கியாமா கிளாஸில்? லாவண்யா she has taken leave. ஓகே, லீவ் எடுத்துருக்குறாங்க. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேம்மா, ஞாபகம் வச்சுங்க. ஸ்பேரோ, சிட்டுக்குருவிகள் தினம். சரி, அந்த டிக்ளைன் ஆஃப் ஸ்பேரோ, சிட்டுக்குருவி வீழ்ச்சி, டாக்டர் சலீம் அலி. பறவையியலின் தந்தை டாக்டர் சலீம் அலி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சிட்டுக்குருவிகள் வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் ரேடியேஷன் சொல்லப்படுது. ரேடியேஷன் சொல்லப்படுது இல்லையா? சிட்டுக்குருவிகள் அப்படிங்கிறது இப்போ அப்படியே அருகி வருகிறது. ஸோ ரேடியேஷன் இருக்கனால அருகி வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உண்டான எதெல்லாம் முக்கியமானதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு டேட்டு 20ஆம் தேதி. அதில் பேப்பரில் என்ன கூடுதலான விஷயங்கள் இருக்குது வேகமாக போகலாம். இனிதான் மீன்ஸ் இப்படி தான் பேப்பரில் படிக்கணும். திருப்பதி இப்படி தான் படிக்கணும். கிளாஸில் படிக்கும்போது நல்லா எழுதணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம மெயின் லைனில் பேசுகிறத தான் நீங்கள் எழுதணும். சைட் லைனில் பேசுகிறத எழுத முடியாது. ஏன்னா அது நிறைய வரும், நிறைய பேசிகிட்டு இருப்போம். அதனால் கிளாஸில் நல்லா படிச்சுங்க. நீங்கள் அட்வான்ஸாக படிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்க. நீங்கள் அட்வான்ஸாக படிக்கிறீங்க, இன்னும் கால்ஃபாரே ஆகலை. கால்ஃபார் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நடத்திட்டே இருப்போம். பரிச்சயம் ஆகிட்டே இருக்கலாம். படித்ததை பாஸ் பண்ணிக்கிட்டு போயிடலாம். எழுதி வச்சுங்க. சுனிதா வில்லியம்ஸ், நான் சொன்ன மாதிரி முதல் அப்படிங்கிறது கட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆன்லைனில். ஸோ முதல் பக்க செய்தியில் அதுதான் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சுனிதா வில்லியம்ஸ் எந்த துறையோடு சம்மந்தப்படுபவர்? செமான்டிக் ஃபீல்டுன்னு ஒன்று கேட்பாங்க. செமான்டிக் ஃபீல்டு. செமான்டிக் ஃபீல்டுனா என்ன? ஸ்பேஸுங்க. செமான்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல அது ஸ்பேஸு, இந்த இடத்துல ஸ்பேஸு. அப்போ செமான்டிக் ஃபீல்டுனா என்னன்னு கேட்குறேன். எந்த துறை? ஆமாம், ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. 4 சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 4 சென்டென்ஸில் நமக்கு இது வந்து எந்த துறையோடு சம்மந்தப்பட்டதுன்னு கேட்பாங்க. எந்த துறையோடு சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஆன்லைனில் இப்போ வந்துட்டீங்களா? இப்போ இருக்கீங்களா? நான் பேசுறது கேட்குதா? ஓகேம்மா. ஸோ இப்போ நம்ம பேசுறது என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் பக்க செய்தியில் முக்கியமான செய்திகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூடுதல் விஷயங்களை பற்றி நம்ம பேசிட்டு போவோம். அந்த அடிப்படையில் ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்ரீவர்சன், சுனிதா வில்லியம்ஸ் எவ்வளவு நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஓகே, 9 மாதங்கள் சார். அதுக்குள்ள நான் பார்த்துக்கிறேன் சார். அதுக்குள்ள அந்த 9 மாதங்கள் நீ என்ன பார்க்குறேன்னு நான் பார்த்துட்டேன். ஆனால் பாரு, இன்னைக்கு நான் இதை 2-3 தடவையாவது சொல்லியிருப்பேன். இதை பார்த்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. 286 அப்படி தானே? 286 பார்க்கணும். அப்படியே அவர் சமாளிக்கிறாரு. 9 மாதம் சார். சார் ஸ்ரீவர்சன், அங்கே என்ன பண்ணுவ? இன்டர்வியூவில் என்ன பண்ணுவ? குறிப்பு நோட்ஸ் எழுதிட்டு போவியா? கையை பத்துருவியா? ஜாதகம் பார்த்துக்கிறேன் சார், ஒரே ஒரு நிமிஷம். சரி, பரவாயில்ல. மறந்துடுச்சு. வாழ்த்துக்கள். ஆனாலும் வாழ்த்துக்கள். ட்ரை பண்ணுற பார், ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுற பார், அதுதான் முக்கியமானது. அப்போ எழுதி வச்சுங்க. இவர் பூமியை 4576 முறை சுற்றி வந்தனர். எழுதி வச்சுங்க. சுனிதா வில்லியம்ஸ் உள்பட 4 விண்வெளி வீரர்களும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து 286 நாட்களில் பூமியை 4576 முறை சுற்றி வந்து சுமார் 19.5 கோடி கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணித்துள்ளனர். அப்பா, பிரம்மாண்டம். நமக்கு முருகனுக்கும் கணேசனுக்கும் ஒரு போட்டி வைக்கப்பட்டது. இந்த உலகத்தை முதல்ல சுத்திட்டு வந்தவங்களுக்கு என்ன பழம்? ஞானப்பழம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. தலைவர் என்ன பண்ணிடுவாருன்னு சொன்னால், மயில் எடுத்துட்டு கிளம்பிடுவார். இந்த பாரு, நான் உலகத்தையே சுற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு தலைவர் அவர் வந்து அவருடைய வாகனத்தில் கிளம்பிடுவார். அருகாமையில் இருக்கிற ஒரு இன்டலெக்சுவல் என்ன பண்ணுறாரு? நாரதர்கிட்ட கேட்குறாரு, அம்மையப்பன் என்றால் என்ன? உலகம். அப்போ உலகம் என்றால் அம்மையப்பன். ஸோ அம்மையப்பனை சுற்றிட்டாவே எதை சுற்றுனது கடையாளம் தான்? உலகத்தை, பூமியவா, உலகத்தையே சுற்றுனதுக்கு சமம் தானே? எஸ் அப்படின்னு சொன்னோன்னா அவர் வாட்டுக்கு அம்மா அப்பாவை சுற்றிட்டு அந்த ஞான பழத்தை வாங்கிடுறாரு. அதுக்கு தான் பழனியப்பன், பழம் நீ அப்படின்னு சொல்லக்கூடியது. யாருக்கு? நம்ம ஔவையாருக்கும். சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. பூன்னு ஊதுறோம் இல்லையா? நாவல் பழத்தை அடிச்சோம்னு சொன்னால் தரையில் விழுது. தரையில் படும்போது மணல் அல்லது கல் அந்த மாதிரி படுது. அதனால தான் சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா? இப்போ ஜிகேக்குள்ள வருவோம். மதுரை கௌதமன் அதே அந்த கோழி குண்டுகள் போல காட்சியளித்தன நாவற்பழம். அந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன? இப்போ வச்சாங்களா? அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். அதான தலைப்பு. என்னங்கடா அது ஒருத்தருமே பேச மாட்டீங்க? தம்பிகள் சொல்லுங்க, என்னாச்சு? அப்படியே நிற்கட்டும் அந்த மரம்.
அந்த மரத்துல கோழி குண்டுகள் அப்படின்னு சொல்லப்பட்டது யாரு? நாவற்பழங்கள். நாவற்பழம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப படிச்சுங்க என்ன சொல்லியிருக்காங்க. பூமியை 4576 முறை சுத்தி வந்திருக்காங்களாம். எத்தனை நாட்கள்ல? 286 நாட்கள்ல. எவ்வளவு கோடி கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்காங்களா? 19 கோடி. அப்ப சூரியனுக்கும் பூமிக்கும் எத்தனை கோடி? 15 கோடி. 19 கோடி. அப்ப பார்த்துருப்பாங்க. இவங்களுக்கு தான் தெரியும். இவங்க கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏதோ ஒண்ணு அல்மைட்டி, அந்த சுப்ரீம், அந்த மாதிரி இருக்கிற விஷயம் ஏதோ ஒண்ணு நம்ம பார்க்குறோம். ஆச்சரியம், நம்ம கண்ணுக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்க பார்த்துருப்பாங்க. எப்படிரா இருக்கு இந்த உலகம், எப்படிரா பூமின்றது எப்படிரா இருக்கு, பூமிங்கிறது சுழன்று கொண்டு இருக்கிறதா, பூமிங்கிறது எவ்வளோ, அந்த மாதிரி 4576 முறை பூமியை சுற்றி வந்தனர். 19 கோடி கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கிறாங்க. கோடி. ஸோ அதே மாதிரி 286 நாட்கள். யாரு? 4 விண்வெளி வீரர்கள். சுனிதா வில்லியம்ஸ் மட்டும் கிடையாது, 4 விண்வெளி வீரர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த 286 நாட்கள் தங்கியிருந்த இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் நாசா விண்வெளி வீராங்கனையான நாசாவை சார்ந்தவங்க. சுனிதா வில்லியம்ஸ் உள்பட 4 விண்வெளி வீரர்களும் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பியுள்ளனர். 4 பேரும். இவர்கள் பயணித்த, எழுதி வச்சுங்க, ஸ்பேஸ் எக்ஸ். இதுதான் அவங்களுடைய விண்வெளி ஓடம், அந்த ஏர்கிராஃப்ட். ஸ்பேஸ் எக்ஸ் யாரோடது தம்பி? எலன் மாஸ்க். எலன் மாஸ்க் அப்படிங்கிறது பிரைவேட்டா அல்லது அவங்களுடைய கவர்மெண்டா? பிரைவேட்டுங்க. 10.35 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட்டு 17 மணி நேர பயணத்துக்கு பிறகு புதன்கிழமை அதிகாலை 3:30 மணி அளவில். அப்பனா புரிஞ்சுக்குங்க. நம்ம கேட்டோம் சிவப்பிரியாட்ட, அமெரிக்காவுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் ஃப்ளைட்டில் பயணம் பண்ணீங்க? 23 மணி நேரம் சொன்னாங்க. ஒரு நாள்ன்றது இந்த இருக்க அமெரிக்காவுக்கு, நம்ம பூமியில் இருக்கிற ஒரு ஊருக்கு, இந்த இருக்க அமெரிக்காவுக்கு பூமியில் இருக்கிறது. அப்போனா இவங்க போகிற அந்த ஏர்கிராஃப்ட் எவ்வளோ ஸ்பீடு பாருங்க. இஸ்ரோட சேர்மன் கே சிவன்ட்ட ஒரு முறை கேட்குறாரு, அந்த பெர் செகண்டுக்கு எவ்வளோ போகணும், அது அவ்வளோ 1000 கிலோமீட்டர் சொல்கிறார். அவ்வளோ ஸ்பீடு. நம்ம ஒரு ராட்டினத்தில் ஏறிட்டு என்ன இந்த மகர நோன்பு பட்டலில் இருக்கக்கூடிய நாளா யாத்தாடி அதில் ஏறவே மாட்டேனான்ருவேன். அதிசயம்னு சொல்லிட்டு ஒன்றில் போய் ஒரு இதில் ஏற்றி விட்டாங்க. நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது, மாஸ்டர் டிகிரி படிக்கும்போது, அப்பாடா ஒரு சின்னதில் ஏறிவிட்டு அதுக்கப்புறம் நான் எதுலையுமே இல்லை, வேடிக்கை பார்க்குறேன். நான் வட்டிருக்கேன், வேடிக்கை பார்க்குறவனா. அதே மாதிரி தெலுங்கானாக்கு போயிருந்தேன், ஹைதராபாத். அந்த ஹைதராபாத்தில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது நல்ல நம்ம ஊர் மேட்டுப்பாளையத்தில் இருக்குல்ல, அது மாதிரி அது பெருசு. ஒண்டர்லா நல்லா ஜாலியாக அனுபவிச்சாங்க. நான் குளிச்சது மட்டும்தான். உள்ள போய் இந்த இது மட்டும் இருக்கும்ல, தண்ணியில் போயிட்டு வேகமாக போயிடுது, அந்த மாதிரி குளிக்கிறது மட்டும்தான். மற்ற எந்த இதுலையுமே ஏறல. ஏன்னா அது நமக்கு பயம். சும்மா சுற்றுறதுல கூட, வாங்க பிரதர் சும்மா அந்த லைட்டை தான் சுற்றுது, எது சுற்றுறது எனக்கு வேண்டாம். சுற்றுறது இந்த அப்படியே கலப்பி விட்றதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம்னு இருந்தேன். ஆனால் அவங்க பாருங்க எவ்வளோ ஸ்பீடு. 17 மணி நேரத்தில் வந்திருக்காங்க. 17 ஹவர்ஸில் வந்திருக்கிறாங்க. 10:35க்கு ஏறி இருக்காங்க. அந்த 35 கூட முக்கியங்க. இதான் விண்வெளி நேரம். கரெக்டாக அவன் கவுண்ட் டவுன் கொடுப்பான் பார்த்தீங்களா, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட குறிக்கப்படும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். அந்த ராக்கெட் லான்ச் பண்ணுற போது நீங்கள் பாருங்கள், சேட்டலைட் லான்ச் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் கூட ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். 10:35க்கு 17 மணி நேரம். 3:30 மணிக்கு அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாகாணத்துக்கு வந்துருச்சு. கடலில் தான் பாராசூட்டில் அந்த மாதிரி கடலில் தான் விழுந்தாங்க. இவர்களின் வருகையை உலகமே உற்று நோக்கிய நிலையில் வெளியே வந்த சுனிதா வில்லியம்ஸ் புன்னகையுடன் கையை தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அப்பாடா எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க, வருவாங்களா வரமாட்டாங்களா. ஏன்னா ஏற்கனவே விபத்து நடந்திருக்கு. கொலம்பியா 8 நிமிஷத்துல வெடிச்சு சிதறிச்சு. கல்பனா சாவ்லா வெடிச்சு சிதறினாங்க, ஒண்ணுமே காணாம போச்சு. அப்ப சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இவர்கள் 8 நாட்கள் ஆய்வை முடித்துவிட்டு பூமி திரும்ப திட்டமிட்டிருந்தது. ஆனால் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப பாருங்க எழுதி வச்சு, இது ரொம்ப முக்கியமானது. 8 நாட்களுக்கு தங்கி இருக்கணும்னு போனவங்க 286 நாள். நம்ம ஊர்ல போய் பக்கத்துல ஒரு காட்டுல போய் விட்டுட்டு வந்தா கூட நமக்கு எந்த அளவுக்கு பயம் இருக்கும். ஆனா எந்த அளவுக்கு 8 நாட்கள் ஆய்வை முடித்து விட்டு திரும்ப திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனா ஸ்டார்லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு. இதெல்லாம் கேட்பாங்க மெயின்ஸ்ல, இன்டர்வியூல கேட்பாங்க மெயினா. சமீபத்தில் இந்த நேரம் நீங்க போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கன்னா இதை பத்தி கேட்பாங்க அதிகமா. ஹாட்லைன்ஸ் இதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. இன்னைக்கு பாருங்க, ஆன்லைனில் நம்ம என்ன பண்ணலை, இன்னைக்கு நம்மளுடைய ஆடியோ ஃபைல் நம்ம கொடுக்காம விட்டோம். ஆடியோ ஃபைல் கொடுக்காம விட்டாச்சு. நீங்களும் ஞாபகப்படுத்துங்க, நான் மறந்துடுவேன். நீங்களும் அந்த மாதிரி இது பண்ணுங்க. சரி, ஓகே. அடுத்த நியூஸ். சட்டத்தின் படியிலிருந்து யாரும் தப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம தமிழக முதலமைச்சர். ஓகே, முக்கியமான விஷயத்தை மட்டும் பார்ப்போம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தேவையான முக்கியமானது. மாநகராட்சி பட்ஜெட் தாக்கல். எழுதி வச்சுங்க, மாநகராட்சி பட்ஜெட். சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் யாரு?
பிரியா அவர்கள் அப்படின்றது. எத்தனை மாநகராட்சி இருக்கு தமிழ்நாட்டில்? 25. 25. கடைசி 5 யார் யாரு? 4. கடைசி 4 யாரு? காரைக்குடி, புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல். ஞாபகம் வச்சுக்கணும். காரைக்குடி, புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல். அப்ப இந்தியாவிலே தோன்றிய முதல் மாநகராட்சி எது? சென்னை மாநகராட்சி உருவான ஆண்டு எது? 1687. 1687. மாநகராட்சியின் தந்தை யார்? மேயர். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரொம்ப முக்கியமானது. மாநகராட்சி அப்படிங்கிற சென்னை மாநகராட்சியினுடைய பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. புற்றுநோய்க்குள்ளான பெண்ணுக்கு நவீன நுட்ப சிகிச்சை. காவிரி குண்டாறு திட்டம் வெளியே வச்சுங்க. காவிரி குண்டாறு திட்டம் பற்றி விவரி. மெயின்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு. காவிரி குண்டாறு. இன்னைக்கு 2 ஆறுகள் பார்த்துருக்கோம். ஒன்று காவிரி குண்டாறு, இன்னொன்று பிரம்மபுத்திரா, அஸ்ஸாமில் பிரம்மபுத்திரா. அந்த ஜாதவ் பயன் பார்த்துருக்குறோம். காடு மணமகன் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. கொஞ்சம் பேசாதீங்க கிளாஸில், நம்ம கேட்குறத பாருங்கள். வார்த்தை வன்முறை. வார்த்தை வன்முறை கட்டுரை எழுதியிருக்காங்க. இடைவெளி குறைய வேண்டும் கட்டுரை எழுதியிருக்காங்க. மக்கள் தொகை பெருக்கமும் அணுக்கமும். இந்த டாபிக் மெயின்ஸ்னு போடுங்க. மக்கள் தொகை பெருக்கமும் அணுக்கமும் மெயின்ஸ் டாபிக். மெயின்ஸ் டாபிக் மக்கள் தொகை பெருக்கம் அணுக்கம் அப்படிங்கிறது மெயின்ஸ் டாபிக். ஏன்னா இதெல்லாம் மெயின்ஸ் எழுத சொல்லுவாங்க. பாப்புலேஷன் கண்ட்ரோல், சென்சஸ். சென்சஸ் நம்முடைய இந்தியாவுடைய முதல் சென்சஸ் எடுக்கப்பட்ட ஆண்டு எது? 1872. முறையாக எடுக்கப்பட்ட ஆண்டு எது? 1881. கடைசியாக எடுக்கப்பட்ட ஆண்டு எது? 2011. கடைசியாக எடுத்தது எத்தனையாவது? 15வது. இந்த 15வது கணக்கெடுப்பு அதிகாரி யாரு? சந்திரமௌலி அப்படிங்கிற ஒரு முதல் கணக்கெடுப்பு அதிகாரியா இல்ல 15 கடைசி. மக்கள் தொகை பெருக்கமும் அணுகமும் அப்படின்னு சொல்றது. மக்கள் தொகை தினம் எப்ப? ஜூலை 11. சென்சஸ் டே எப்ப? பிப்ரவரி 9. கரெக்டாயிடுச்சா? பிப்ரவரி 9 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப எத்தனை முறை சுனிதா வில்லியம்ஸும் அந்த 4 பேரும் எத்தனை முறை பூமியை சுத்தி வந்திருக்காங்க? 4576. 4576. 4576. 4576 அப்படிங்கிறது 4576 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது 4576 அப்படிங்கிறது முக்கியமானது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து நம்ம கேட்குறத சொல்லுங்கள். ஸோ ஆன்லைனில் இருக்கீங்களாம்மா? நான் பேசுகிறது உங்களுக்கு ரீச் ஆகுதுலப்பா? ஓகேப்பா, அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. மக்கள் தொகை அப்படிங்கிறது, ஸோ இப்போ உலக மக்கள் தொகை அப்படிங்கிறது எத்தனை கோடி ரீச் ஆயிடுச்சு? 800 கோடி ரீச் ஆயிடுச்சு. தமிழகம், இந்தியா வந்து எத்தனை கோடியில் இருக்குது? நல்லா பேசுங்கப்பா. 142 கோடியை ரீச் ஆயிடுச்சு. அப்போ இந்தியா உலகத்திலேயே நம்பர் 1 பாப்புலேஷன் சிட்டி எது? இந்தியா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இந்த இந்தியாவில் தமிழ்நாடு மக்கள் தொகையில் எத்தனை இடத்துல இருக்கு? 6வது இடத்துல இருக்கு. மக்கள் தொகையில் எத்தனை இடத்துல இருக்கு? 6வது இடத்துல இருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். உயர்கல்வியில் எத்தனாவது இடத்துல இருக்கு? முதல் இடத்துல இருக்கு. உயர்கல்வியில் முதல் இடத்துல இருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். மேலும் நம்ம பேசுனது நல்லா ஞாபகம் வச்சுங்க. உச்சநீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இருப்பாங்க? 34. நல்லா பேசுங்க. 34. தலைமை நீதிபதி உட்பட 34 அப்படிங்கிற தலைமைச் செயலர் எச்சரிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. யார் இந்த தலைமைச் செயலர் தமிழ்நாட்டுக்கு? முருகானந்தம். முருகானந்தம் அப்படிங்கிற தெருநாய் கடித்து உயிரிழக்கும் கால்நடைகளுக்கு இழப்பீடு கொடுக்குறாங்க. விரைவில் புதிய சுங்க கட்டண கொள்கை மத்திய அரசு கொண்டு வருது. ஸோ யாருங்க நம்முடைய சாலை மற்றும் போக்குவரத்து அமைச்சர் இந்தியாவுக்கு? நிதின் கட்காரி. நல்லா பேசுங்க. நிதின் கட்காரி அப்படிங்கிறது. கவன ஈர்ப்பு தீர்மானங்களுக்கு ஏராளமாக நோட்டீஸ். கவன ஈர்ப்பு தீர்மானம் இது வந்து பாலிட்டியில் முக்கியமான கொஸ்டின். சரியா? கவன ஈர்ப்பு தீர்மானம்னு ஒரு தீர்மானங்கள் அப்படி சொல்லுவாங்க. மோஷன் இங்கிலீஷில் சொன்னால் அதுக்கு பேர் மோஷன். ஒவ்வொரு மோஷன் இருக்கு. கட் மோஷன் அப்படின்னா என்ன? கான்ஃபிடென்ட் மோஷன் அப்படின்னா என்ன? அன்கான்ஃபிடென்ட் மோஷன்னா என்ன? அந்த மாதிரி இருக்கிறது. இது கவன ஈர்ப்பு அப்படிங்கிறத கொண்டு வராங்க. கவன ஈர்ப்புனா என்னன்னா, நம்ம நாட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும், அதுக்கு ஸ்பெஷாலிட்டி கொடுக்கறது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம். அப்போ நிறைய அது நோட்டீஸ் கொடுத்து பண்ணணும். நமக்கு வந்து 10 days பிஃபோர் கொடுக்கணும் நோட்டீஸ் கேட்குறதா இருந்தால். கொஸ்டின் ஆரில் 3 வகையான கொஸ்டின்ஸ் இருக்குது. எத்தனை வகையான கொஸ்டின்ஸ் இருக்குது? 3 வகையான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டார்டு, இன்னொன்று அன்ஸ்டார்டு, இன்னொன்று ஷார்ட் நோட்டீஸ். ஷார்ட் நோட்டீஸ்னாவே எவ்வளோ நாளைக்கு முன்பாக கொடுக்கப்பட வேண்டும்? 10 days பிஃபோர். யாருக்கு? இந்த லோக்சபா அந்த மக்கள் ஸ்பீக்கருக்கு. இவர் தான் ஸ்பீக்கர், இப்போ இருக்க லோக்சபா ஸ்பீக்கர். அதாவது லோக்சபாவினுடைய சபாநாயகர். யாரும் அவர் பேரு? ஓம் பிர்லா. ஓம் பிர்லா எந்த ஸ்டேட்ல இருந்து? ராஜஸ்தான்ல இருந்து, கோட்டா அப்படிங்கிற தொகுதியில இருந்து.
அப்போ ஞாபகம் வச்சுக்கிறோம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். மக்களவையில் கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வர ஏராளமாக நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளதாக அவைத்தலைவர் ஓம் பிர்லா ஆதங்கம் தெரிவித்தார். இவ்வாறு தொடர்ந்து நோட்டீஸ் அளிக்க வேண்டாம் என்று அவை உறுப்பினர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். இது தொடர்பாக அவையில் புதன்கிழமை கூறியதாவது, மிகவும் பொது முக்கியம் வாய்த்து பார்த்தீங்களா, மிகவும் பொது முக்கியத்துவம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜென்ரல் அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் கொண்டு வாங்க, சும்மா சும்மா நோட்டீஸ் கொடுக்காதீங்கன்ற, சும்மா சும்மா நோட்டீஸ் கொடுக்காதீங்க. அரசியலமைப்பு சட்டப்படி செயல்படாமல் அரசு கடமை தவறினால் மட்டுமே இந்த தீர்மானம் ஏற்கப்படும். ஆனால் மாநில அரசுகளின் வரம்புக்குள் வரும் விவகாரங்கள் உள்பட உள்ளூர் விவகாரங்களை எழுப்ப மக்களவையில் எம்பிக்கள் நோட்டீஸ் அளிக்கின்றனர். அவை அலுவலர்கள் விதி எழுதி வச்சு 56 ஆஃபீஸ் கண்டக்ட் விதி ரூல் லா 56 இந்த முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டினோட கேட்கலாம். இன்டர்வியூவில் அவையினுடைய ரூலை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றாரு. மக்களவை அப்படிங்கிறது மறுசீரமைப்பு எத்தனை தொகுதியாக சொல்லப்படுது? 848 தொகுதியாக சொல்லப்படுது. ஆனால் அட் பிரசன்ட் எத்தனை தொகுதி இருக்கு? 543 தொகுதி இருக்கு அப்படிங்கிறது. பில்கேட்ஸ் அப்படிங்கிறவர் எதோட ஃபவுண்டர்? மைக்ரோசாஃப்ட். நல்லா பேசுங்க. மைக்ரோசாஃப்ட் பிரதமர் மோடியை சந்திச்சிருக்கிறார். எதற்காக? பிரதமர் மோடியை மைக்ரோசாஃப்ட் இணை நிறுவனரும் தொழிலதிபருமான பில்கேட்ஸ் புதன்கிழமை சந்தித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதன்கிழமை சந்திச்சார். மணிப்பூரில் மீண்டும் மோதல். மணிப்பூரில் நிறைய பேசிட்டோம். மணிப்பூர் கேபிட்டல் சிட்டி இம்பால், முதலமைச்சர் பிரேம் சிங் இப்போ ரிசைன் லாஸ்ட்டாக இருந்தவர் இல்லையா. இப்போ யார் வந்து ஆளுநர்? அஜய்குமார் பல்லா. ஸோ அவங்க வந்து எந்த இரண்டு குழுக்களிடையே பிரச்சனை? மைத்தே அண்டு குகி. எல்லாரும் பேசுகிறாங்களான்னு பார்த்துங்கப்பா. என்னப்பா திருப்பதி எல்லாரும் பேசுகிறான்னு பாருங்கள், நீங்களும் உருவாயிருவீங்க. ஏன்னா இது வந்து நம்ம பேப்பரில் ஆல்ரெடி படித்தது பேசிகிட்டு இருக்கோம், ஒன்றும் புத்திசாலித்தனம்லாம் கிடையாது, படித்தது. சாதனை வீராங்கனை சந்திக்க இருக்கும் சவால்கள் என்ன? அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன சார், அவங்க என்னென்ன சவால்கள் சந்திக்க போகிறாங்க? வாக்குறுதியை மீறுகிறார் புதின், ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டு. விளாடிமிர் புதின் எந்த நாட்டினுடைய அதிபர்? ரஷ்யா. அதே மாதிரி இப்போ வந்து ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறவருடைய ஃபுல் நேம் என்ன? ஒலாதிமிர் ஜெலன்ஸ்கி எந்த நாட்டை சார்ந்தவர்? உக்ரைன் நாட்டை சார்ந்தவர். ஓகே. கென்னடி படுகொலை ரகசிய ஆவணங்கள் வெளியீடு. இத்தாலி படகுக்கு விழுந்த 40 அகதிகள் மாயம். இஸ்தான்புல் மேயர் கைது. இஸ்தான்புல் எந்த நாட்டை சார்ந்தது? இஸ்தான்புல் பாகிஸ்தானா? புதுசா இருக்கு. இஸ்தான்புல் மேயர் கைது ஊழல் குற்றச்சாட்டின். துருக்கிங்க. என்னங்க துருக்கியோட பழைய பேர் என்ன? ஒட்டோமான். துருக்கி கான்ஸ்டாண்டினோபிளை எப்போது கைப்பற்றியது? துருக்கி கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றினது 1453. 1453 1453. அதிபர் எர்டோகனை மிக கடுமையாக எதிர்த்து வரும் இமாமேக்லு. ஸோ எர்டோகன் அதான் இத்தாலியோட அதிபர். இத்தாலி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இத்தாலியோட கேபிட்டல் சிட்டி எது? ரோம். மிகச்சிறிய நாடு, உலகிலே மிகச்சிறிய நாடு இது. வாட்டிகன் சிட்டி. என்னங்க? வாட்டிகன் சிட்டி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சிந்துவெளி நாகரிகத்தை வெளிப்படுத்திய யாருக்கு சிலை? சர் ஜான் ஹூபர்ட் மார்ஷல். சரியா? ஹூபர்ட்ன்ற பேர் அவருக்கு சேருது. ஹூபர்ட்டும் அவர் பேருக்கு சேருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பஞ்சாப் முதல்வருக்கு திமுக அழைப்பு. பஞ்சாபோட முதல்வர் யாரு? பகவத்மான் எந்த கட்சி? ஆம் ஆத்மி அப்படிங்கிறதுனுடைய டெல்லியோட முன்னாள் முதலமைச்சர்கள் யார்? அதிசி, அரவிந்த் கெஜ்ரிவால், அதே மாதிரி சிசோடியா.